அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்பொழுது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் முடிவு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்பொழுது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் முடிவு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். ஜூன் 17ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக கொறடா ஏவா வேலு உத்தரவு. அரசியலுக்கு வருவது தொடர்பாக நல்ல முடிவை எடுத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. விரைவில் ரசிகர்களை கூட்டி மேடையில் தனது தாய் முன்னாள் முடிவை அறிவிக்க இருக்கிறேன் என்றும் பேட்டி. எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்க வராம வேற யார் வர்றது, என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க, வாங்கண்ணே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோட கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாவே நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தினர் தற்கூரி அல்ல, அவர்கள் குறிவைத்து தாக்கும் அம்புக்குறி. விஜய் மீதான பொறாமைதான் எதிர்க்கட்சிகள் அவர் மீது விமர்சனம் வைக்க காரணம் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டி. எல்லாரும் தற்கூரின்னு சொல்றது ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வரவு வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில அது தற்கூரி சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. தாவேகாவின் அம்புக்குறி அது தற்குறி இல்லை. தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள தெரு நாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெருநாய்களுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா?